திரைப்பட உலகிலிருந்து நேரடியாக முதலமைச்சர் ஆனவர்கள்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். 2 முதலமைச்சர்கள் டூயட் பாடுவதை காணும் பாக்கியம் உலகத்தில் தமிழர்களுக்கு மட்டுமே கிடைத்தது. அதன் பின் எம்ஜிஆருக்கு இணையாக கருதப்பட்ட சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டார். இந்திய கமலஹாசன் வரைக்கும் அரசியலில் இறங்கி தோல்வி கண்ட நடிகர்களின் லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. யாருமே அரசியலில் வெற்றி பெறவில்லை. அரசியலில் தன்னால் சமாளிக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்தே ரஜினிகாந்த் கடைசி நிமிஷத்தில் விலகிக் கொண்டார். இப்போது இந்த வரிசையில் இணைந்து கொள்ள கட்சி ஆரம்பித்திருக்கிறார் நடிகர் விஜய். நடிகர்கள் இனி தமிழகத்தை ஆள முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். விசிலடித்து ஆர்ப்பாட்டம் செய்யும் சினிமா ரசிகர்களின் ஓட்டுகளினால் மட்டும் கட்சி ஜெயித்துவிட முடியாது. கிட்டத்தட்ட விஜயகாந்தின் தேமுதிகவின் நிலைதான் விஜய் கட்சிக்கும் ஏற்படும்.